chicken. Assalamualaikum. வெல்கம் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது a day in my life தான். ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் அண்ட் டெய்லி ரொட்டீன் சொல்கிறத விட என்னோடய சண்டே அன்றைக்கி என் டே எப்படி போச்சுங்கிறது தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பேபி இருந்தாலே வீடு ஃபுல்லாக டாய்ஸ் அது இது எல்லாம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. ஸோ வீடு ஃபுல்லாக அந்த டாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும், எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே வைக்கணும். ஸோ என்ன தான் நான் எடுத்து வச்சாலும் அடுத்த 5 minutes அது பழைய மாதிரி எங்கெங்கே இருந்துச்சோ அங்கங்கே போட்டுருவாங்க இசான். ஸோ நான் ஃபுல்லாக பெருக்கிட்டு மோப் போடணும். எனக்கா பேபி இருக்கிறதுனால பாலோ இல்லை வேறு எந்த ஜூஸோ எது கொடுத்தாலும் பேபி கீழெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். ஸோ கீழே சிந்தி இருக்கிறதெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஃபுல்லாக மோப் போட்டுருவேன், டெய்லி மோப் போட்டுருவேன். ஸோ இப்போ இசு வந்து ரொம்ப சைலண்ட்டாக அந்த சைக்கிள் எடுக்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன் சைக்கிளில் விளையாடக்கூடாதுன்னு, பட் கேட்கல. ஸோ அதனால் நான் திட்டுவேனா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே சைக்கிள் எடுத்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ இந்த மீன் வாயில் நான் வெசல் வாஷிங்லாம் பண்ணிவிட்டு சாமான்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு கொஞ்சம் கழுவாத திங்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போது கழுவி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரூம்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இசுக்கு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ அவருக்கு நான் சாக்கோஸ் போட்டு கொடுத்தேன், பட் அதை அவர் சாப்பிடல. கேட்பார் பட் சாப்பிட மாட்டார். ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜூஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ரான் ரெசிபி ஒன்று பார்ப்போம், கிறிஸ்பியாக. ஸோ இதுக்கு நான் ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நிறைய பேர் மைதா மாவு எடுப்பாங்க. மைதா மாவை விட கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி மைதா மாவு பாதி கார்ன்ஃப்ளவர் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து பேசில் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அது தனித்தனியாக கிடைக்கும். அது சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறதுனால நீங்கள் இதே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரானோட ஸ்பைசஸே இது தான். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டால் தான் அந்த இறாலில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும். ஸோ நான் இன்னொரு பக்கம் ஒரு எக் எடுத்திருக்கேன். அதை 2 ஸ்பூன் தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் இருக்காது, பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு பக்கம் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இறாலாக எடுத்து நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டப் பண்ணி, அப்புறம் முட்டையில் டப் பண்ணி, அப்புறம் பிரெட் க்ரம்ஸை டப் பண்ணி தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்படி எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு அந்த இறால் வந்து நல்லா ஸ்டிஃபாகிடும். கார்ன்ஃப்ளவர் போட்டதால் மைதா போட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. இது எதோ பொரிச்சு எடுத்த இறால் மாதிரியே இருக்கும் அந்த டெக்ஸ்சர். ஸோ நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டு இது 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நீங்கள் மயோனைஸ், கார்லிக் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். உரப்பு அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு அந்த சால்ட்டு, பெப்பர், சில்லி அதில் உள்ளது தான் இந்த ஸ்பைசஸே. ஸோ அது நீங்கள் ஆட் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு ஆட் பண்ணணும். கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இறாலில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு எங்கள் பில்டிங்க்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு KFC ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வின்டர் கார்விங் KFC சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே இருக்குது, ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போயிருந்தோம். இந்த KFC வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. மேலே டைனிங் பிளேசஸ், முக்கால்வாசி பேர் வந்து டைனிங் பண்ண மாட்டாங்க. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இது இருந்துச்சு. அங்கேயே வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் மட்டும்தான் டைனிங் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இடம். ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இஸுவோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் இருக்குது. அவர் என்கிட்ட வந்து சிக்கன் தான்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ நாங்கள் வந்து ஒரு பிக் மேக் மீல் அப்படின்னு ஒன்று, அது ஏதோ இன்றைக்கி வந்து புதுசாக போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்விஸ்டர் ரோல் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இஸு இப்போ என்கிட்ட வந்து கேட்பான் பாருங்கள், சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த ஈவினிங்கை இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஒரு 1 hour மேலே அங்கே இருந்தோம். 1 hourக்கு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ ஒரு நல்ல ஈவினிங். வெளியில் வந்து உள்ளாக்கு இருக்கிற வரைக்கும் அந்த குளிர் தெரியல. வெளியில் போகும்போது செம்ம குளிர், 7 degree இப்போது. ஸோ நான் இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நான் கொஞ்சம் காய்கறி வேறு வாங்கணும், அதுக்கு வேறு போகணுன்னு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணுன்னு கிளம்பியாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் நேராக ஒரு வெஜிடபிள் ஷாப்ஸ் தான் போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, எல்லா வெஜிடபிள்ஸும் அங்கே கிடைக்கும். ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் அங்கே வெஜிடபிள்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஏதாச்சும் ஹைப்பர் மார்க்கெட்டில் மிஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நான் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ரொட்டீன் டே அண்ட் சண்டே டே இன் மை லைஃப் தான் இது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.